என்னது ரிசப்ஷனுக்கு பொண்ணு மாப்பிள்ள வரலையா? ஏய் உன்னதான்டா. என்ன பீலிங்கா? இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான் பீலிங்கி போடா. ஆமாங்க, நாங்க கொஞ்சம் சீக்கிரமே மண்டபத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நாங்க போன நேரம் மண்டபத்துல யாருமே இல்ல, ஒரே பல்ப் ஆயிடுச்சு. சரி வந்ததுக்கு போய் சாப்பிட போன்னு பந்தியில போய் இருக்க போயிட்டேன். அங்க போனா எனக்கு ஒரே ஷாக்கு மேல ஷாக்கு. ஏய் என்னங்கடா கறி குழம்பு மட்டும் சாம்பாரை ஊத்துறீங்க? சோத்துல சாம்பாரா? அப்ப கறி குழம்பு? நல்ல லெக் பீஸ் பிரியாணி கிடைக்குன்னு வந்தேங்க, ஆனா இப்படி ஆயிடுச்சு. சரி வருத்தப்படாத ரதி அப்படின்னு நானே எனக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டேன். அதுக்காக சாப்பிடாமலாம் எழும்ப மாட்டேன், ஏன்னா பொண்ணு மாப்பிள்ளை கோச்சிப்பாங்கல்ல. அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பார்த்தா இன்னும் பொண்ணு மாப்பிள்ளை வரல. மீண்டும் மீண்டுமானு சரி போய் நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதேதோ பண்ணிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்டு வேற கிண்டல் பண்ணிட்டே இருந்தா, இது வேலைக்கு ஆகாதுடா, சரி கிளம்புடா கைப்புலன்னு சொல்லும் போதே பொண்ணு மாப்பிள்ளை வீட்டில இருந்து சீர்வரிசெல்லாம் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. அந்த கேப்ல பொண்ணு மாப்பிள்ளையே வந்துட்டாங்க. அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இந்த வீடியோவை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன்.